ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 6th செகண்ட் டேர்மில் இயல் 3 உரைநடையில் வளரும் வணிகம் அப்படின்ற உரைநடையில் பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு போட்டேன். பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் பாருங்கள், நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்றது பட்டினப்பாலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பட்டிமன்றத்தில் நடுவர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ பட்டிமன்றம் அப்படின்னா பட்டினப்பாலை, நடுவர் அப்படின்னா நடுவு, அப்போ நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்னா பட்டினப்பாலைன்ற ஞாபகம் வச்சுங்க. இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் எழுதி வச்சிங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். பட்டிமன்றத்தில் ஒருவர் பட்டினப்பாலை, நடுவு நின்ற நன்னஞ்சினோர்னா பட்டினப்பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது, இது பட்டினப்பாலை தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், பட்டிமன்றம்னா பட்டினப்பாலை அப்படின்ற ஷார்ட்கட் சொல்லிட்டேன். இப்போ பட்டிமன்றத்தில் பேசிகிட்டே இருந்தால் பசங்க என்ன சொல்லுவாங்க, பேசிகிட்டே இருக்காங்கடா, பேசி பேசி கொள்றாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ பேசி கொள்ளுதல், கொள்ளுதல் அப்படின்னா கொள்வதும். இது எழுதிக்கிங்க, பட்டிமன்றத்தில் பேசி கொள்ளுதல் அப்படின்றத நீங்கள் ஷார்ட்கட் வந்து எழுதி வச்சுக்கிங்க. திருக்குறள் பாருங்கள், சமன் செய்து சீர்த்துக்கும் கோல்போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி, இது திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ பட்டிமன்றத்தில் ஒருவர், பட்டிமன்றத்தில் பேசி கொள்ளுதல் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இதே போல் வீடியோ தான் அடுத்த வீடியோ வந்து இந்த ஷார்ட்கட்லாம் நிறைய சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. பட்டிமன்றத்தில் நடுவர் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. பட்டிமன்றம் பேசி கொள்ளுதல்ன்றது ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா. பாருங்கள், நடுவு நின்று நன்னஞ்சினோர் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.